ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11/1/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 464. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 464. இதில் நமக்கு ஆல் போர்டு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. ஆனால் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 46 ஏபிலையும் பாஸு, 64 பிசியில் பாஸு. சரிங்களா? 46 ஏபியில் பாஸு, 64 பிசியில் பாஸு. அப்படியே வாங்க திருடிச்சிட்டு பார்க்கலாம். திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்த அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 642 கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 464. அந்த 2க்கு பதிலாக ஒரு 4 போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருந்தால் ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். ஆனால் அதுவுமே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஜஸ்ட்டு மிஸ் தானே ஒழிஞ்சு, மற்றபடி இன்றைக்கி டபுள்ஸ் வந்ததுனால நமக்கு ஒரு ஏபியும் பிசியும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? சரி வாங்க இப்போ நாளைக்கு கொண்டு கெச்சிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 12/1/2026 பாக்கியத்தாரா 37க்கு உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்றைக்கி கொடுத்துருக்கிற ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 2, 4, 7, 8. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசி பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 24, 42, 47, 74, 27, 72, 46, 64, 65, 56, 45, 54, 77, 89, 98, 90, 09, 80, 08, 43, 34, 32, 23, 48, 84, 82, 28, 20, 02. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபி பிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுங்க. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? அதே மாதிரி கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கீழே கோடு போட்டது ஒரு இது, கோடு போடாதது ஒரு பார்ட்டு, அப்படி வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கோடு போட்டதில் வந்ததுனாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, இல்லை கோடு போடாததில் வந்ததுனாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. அதாவது உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ 3 டிஜிட் பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 7 செட்டு கொடுத்துருக்குறேன். 247, 465, 747, 890, 432, 482, 280. இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? இதுலேயுமே எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. எனக்கு முக்கியமான நம்பருங்கிறதுனால தான் நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறதுனாலும் போட்டுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆக மொத்தத்தில் கோடு போடுறதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். எனக்கு வந்த கெஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கங்க. அதுவும் அளவாக போட்டுக்கங்க. சரி, இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.